தலைப்பே கைங்கரியம் தான். கைங்கரியம் செய்வது மட்டுமே புருஷார்த்தமாக நினைக்கக்கூடிய நம்முடைய நம்பெருமாள் சுவாமி அந்த ராமானுஜ குலத்தை முழுசா கட்டி கொடுத்து வெளியே வந்துட்டார். இந்த ராமானுஜ குலத்தை பொறுத்தளவுக்கு முழுமையாக இருந்து அவரு தான் நிர்வாகம் பண்ணணும்னு சொல்லி தீபக் சாமியும் சரி, நம்முடைய அவருடைய தந்தையாரும் சரி, அடியனும் சரி. என்ன காரணம்னா அடியன் எங்கேயோ தீபக் சுவாமிக்கு ஏகப்பட்ட கையில வேலைகள் அதெல்லாம் கொடுத்து கவனிக்க வேண்டிய பொறுப்பு நம்பெருமாள் சுவாமிக்கு. அப்பேற்பட்ட நம்பெருமாள் சுவாமி இன்னும் ஒரு நூற்றாண்டு இருந்தது கூறிக்கொண்டு, அடுத்து தீபப்பிரகாச ராமானுஜ சுவாமிகள் அவர் நிறைய சொற்பொழிவுகளை ஆற்றி நிறைய விஷயங்களை விஞ்ஞானத்தோடு ஒப்பிட்டு சொல்லி இது இயற்கையில எப்படி இருக்கு, இது சம்பிரதாயத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆட்களுடையவர். அப்பேற்பட்டவங்க தான் இனிமேல் ஜெயிக்க முடியும். துஷ்யன் செய்த மேஜர் ஆளுகள்லாம் எதையோ குழப்பினாலும் இளைஞர்கள் பதில் சொல்றதுக்கு தயாராகிட்டு வர்றாங்கிறதுக்கு நம்முடைய தீபக் சுவாமிகள் இப்பொழுது அவர்கள் சாதிப்பார். ஸ்ரீமதே ராமானுஜாய அமர்ந்திருப்பது பெரிய மேடை. என்னை சமுதாயத்துக்கு கொண்டு வந்து என்னை ஆட்கொண்டு சரி பண்ணுறது திருக்கோஷ்டியூர் மாதவ சுவாமி. அவர் முன்னாடி இதுதான் முதல் தடவை நான் உட்கார்ந்துருக்கேன். நான் ரொம்ப அடுத்து எனக்கு பெரிய ஆச்சரியம் இருந்தது விளாங்கரி சுவாமி. எப்போ ஃபோன் எடுத்தாலும் எந்த விஷயம்னாலும் நம்ம அதை கேட்கலாம். மாதவன் சுவாமி எனக்கு என் தகப்பனார் எடுத்து எனக்கு அந்த உறவு அந்த அளவு ஒரே குடும்பமாக ஒரே இதாக இருந்தோம். ரெண்டே விஷயம் மட்டும் சொல்லி அதுக்கப்புறம் உபன்யாசத்தில் போகிறேன். இந்த அழகர் ராமானுஜர் கூடம் கட்டின அந்த விஷயமே ஒரு வித்தியாசமான விஷயம். அதாவது அங்கே வேற ஒரு இடம் பார்க்கறதுக்காக போயிருந்தோம். ஒரு புரோக்கர் அதை கூட்டிகிட்டு போயிருந்தார். அப்போ அந்த இடத்த பார்த்துட்டேன். சுவாமிக்கு வந்திருந்தேன். சுவாமிக்கு இது ஞாபகம் இருக்கும். அந்த இடத்த 2 பேரும் பார்த்து ராத்திரி வீட்டுக்கு போயாச்சு. சுவாமி திருக்கோஷ்டியூருக்கு போயாச்சு. காலையில் ஒரு 3:30 மணி இருக்கும். அடியனுக்கு கனவுல இந்த அழகர் குதிரையில அந்த இடத்தை சுற்றி வர மாதிரி திருப்பி வர்ற மாதிரி ஒரு கனவு சொப்பனம். நான் எழுந்து என்னடா இப்படி கனவு வருது, திருப்பி படுத்தா திருப்பி அதே கனவு. அப்ப பெருமாள் இந்த இடத்த ஏதோ கைங்கரியம் பண்ண சொல்றாருன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். சுவாமியுடைய மிஸ்கால் 3:30 மணிக்கு. அப்ப சுவாமி கரெக்டா சொன்னார், நான் போன் அடிக்கிறேன், சுவாமிக்கு அடிக்கலாமா வேண்டாமா அடிக்கிறேன். சுவாமி எடுத்தோடனே சொன்ன முதல் வார்த்தை சொப்பனத்தை அழகா வந்தாரான்னு. அப்படி சுவாமிக்கு சுருக்கப்பட்ட இடம் அழகா நம்ம செய்யல. சுவாமி சொன்ன மாதிரி அதுல அடியனுக்கு ஒரே ஒரு சின்ன திருத்தம், அது நம்ம பண்ணல. அது பெருமாள் அவர் நிமித்தமாக இந்த பக்தர்கள் மேல உள்ள பரிவினுடைய காரணமாக அந்த இடத்துல அவர் நமக்கு அமைத்து கொடுக்கக்கூடிய கைங்கரியம். அதை சொல்லி இன்னைக்கு அடியன் பெரிய சபையில அடியனுக்கும் ஒரு சின்ன இடம் கொடுத்தது ஆச்சாரியர்களுடைய அவர்களுடைய பெரிய குணம். அடியன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச சிறிய விஷயங்களை பேசுறேன். தவறு இருந்தா மன்னிக்கவும், நல்ல விஷயங்கள் இருந்தா எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். நீங்க பெரியாழ்வாருடைய நட்சத்திரத்தினால நம்ம கூடியிருக்கோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் விஷ்ணு சித்தர்னு அவதாரம் பண்ணின பெரியாழ்வார். அவருக்கு விஷ்ணு சித்தர்னா சித்தத்திலே பெருமாளை வைத்திருந்ததுனால விஷ்ணு சித்தர்னு பேர். இந்த விஷ்ணு சித்தரை என்ன பண்ணிடுறாங்க, நம்ம மதுரைக்கு பாண்டிய மன்னனுக்கு ஏற்பட்ட அந்த டவுட், இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அவருக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை தீர்க்கிறதுக்காக வர்றார். பாண்டிய மன்னனுக்கு வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிடைத்தான். அதாவது ஒரு பேச்சுனா எப்படி இருக்கணும்னா, சுவாமி சொன்னார் இல்லையா, நம்மளுக்கு அதை கேட்கிறோம்னா அதுல 4 விஷயம் நிக்கணும். எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லணும், தேவையில்லாத பேசக்கூடாது. அப்ப வேதம் எல்லாமே காமிக்கக்கூடிய ஒரே பரம்பொருள் நாராயணன் தான். அப்ப எந்த வேண்டிய வேதங்கள், அப்ப வேதம் எல்லாமே பரம்பொருள் ஆகிய நாராயணன் தான் குறிக்குது. அப்ப எந்த வேண்டிய வேதங்கள்னா, எந்த சந்தேகம் அந்த மன்னனுக்கு வந்ததோ அவன் வேண்டிய வேதங்கள், எந்த வேதத்தை எடுத்து சொன்னா அவன் சந்தேகம் தீர்ந்து கிடி அறுபடுமோ அந்த வேண்டிய வேதங்களை எடுத்துரைத்து விரைந்து வெளியிருத்தான். அதுக்கு நேரமெல்லாம் தேவையில்லை. பரமாத்மா அவன் தான், பரமாத்மா அவன் தான் பரமபுருஷன் சொல்றதுக்கு எதற்கு நேரம்? அப்பேற்பட்ட வேண்டிய வேதங்களோடு விரைந்து கிளியறுத்தான். அப்ப அவருக்கு ஏற்பட்ட பேர் பட்டறிவான்ற பேர். அப்ப இந்த கிளி எடுத்தான் இல்லையா, உடனே பாண்டிய மன்னனுக்கு ஒரே சந்தோஷம். இந்த ஆழ்வாருக்கு என்ன பண்றது அப்படின்னு பார்த்தா, ஒரு யானை, பட்டத்து யானை. அந்த பட்டத்து யானையில
ஆழ்வாரை ஏற்றி உட்கார வச்சார், நகர்வலமா கொண்டு வந்தார். இப்ப இதுல ஒரு சின்ன குறியீடு. இப்ப எதற்காக யானை குதிரையில ஏற்றிருக்கலாம், பெரிய தங்க பல்லக்களை ஏற்றிருக்கலாம், பெரிய சிம்மாசனம் பண்ணி அதுல ஆழ்வார் எழுந்தருளை பண்ணியிருக்கலாம். எதற்காக யானை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம வைணவ சம்பிரதாயத்தை ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறியீடு. தர்மத்தை குறிக்கக்கூடிய குறியீடு பசுமாடு. கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துக்கும்போம்னு சொல்றோம் இல்லையா? ஏன் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துக்கும்போம்? இது என்ன குறியீடுன்னு கேட்டீங்கன்னா, கறவைகள் பசுமாடுகள். பசுமாடு என்பது தர்மத்தினுடைய ஒரு குறியீடு. எதற்காக தர்மத்தினுடைய குறியீடுன்னு சொல்றோம்னா, 3 விதமான மனிதர்கள் சொல்றோம் இல்லையா? உத்தமன், மத்திமன், அதமன். அதாவது தான் வாழ பிறரை கெடுப்பவன் ஒருவன், தானும் வாழ்ந்து பிறரும் வாழணும்னு நினைக்கிறவன், தான் அழிந்தாலும் பிறர் வாழணும்னு நினைக்கிறவன். இந்த பசுமாடு இருக்கு இல்லையா? அந்த பசுமாடு என்ன பண்ணுதுன்னா, பால் சுரக்குது. இந்த உலகத்துல உள்ள வேற ஏதாவது விலங்குகள் தன்னுடைய குட்டி இல்லாம வேற ஒருத்தர் பால் எடுக்கிறனா பால் நிறுத்திடும். ஆனா பசுமாடு மட்டும் என்ன நினைக்குமா, அந்த வீட்டுல இருக்கிறவங்க என் குழந்தையாக நினைச்சு பாலை சுரக்கும். அப்பேற்பட்ட பசுமாடு தானுக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் பிரத்தியாருக்கு சேவை பண்ணணும்னு சொன்னதுனால அந்த கறவைகள் தர்மத்தினுடைய குறியீடு அந்த பசுமாடு. அதனால கறவைகள் பின் சென்றுனா என்ன அப்படின்னா, பசுமாட்டுக்கு பின் சென்றோன்றது ஆன்லைன் சாதாரண ஒரு விஷயம். விசேஷ விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தர்மத்தை செய்வதற்காக பின் சென்றோம். இப்ப தர்மம் ஒவ்வொரு ஆத்மாவும் எதற்காக பிறகு எடுக்குது? இந்த ஜென்மா முடிஞ்சிருச்சு, அடுத்த ஜென்மாலையாவது தர்மத்தை செஞ்சு வைகுந்தத்துக்கு போகணும்னு பிறகு எடுக்குது. இப்ப தர்மத்தை செய்வதற்காக பிறகு எடுத்தோம். கறவைகள் பின் சென்று எங்க சேர்ந்தோம்? காணம் சேர்த்து உண்போம். பூமிக்கு சேர்ந்தோம். சேர்ந்து என்ன பண்ணோம்? தர்மத்தை செஞ்சோமா, தர்மத்தை விட்டுட்டோம், உண்போம் அப்படின்னு ஒரு விசேஷ பொருள். சொன்னது யாரா? சின்னஜீயர் சுவாமி அவங்களோட உபன்யாசத்தை சொன்னார். அப்ப இந்த மாதிரி ஒரு குறியீடு. அப்ப அந்த குறியீடுல ஏன் யானை மேலே ஏற்றினார் அப்படின்னா, உள்ள விலங்குகள்லயே யானைக்கு தான் அதிகமான மெமரி பவர். மெமரினா ஞாபக சக்தி. ஒரு யானை 20 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் செய்த தீங்க மறக்கவே மறக்காது, அவர் செஞ்ச நன்மையை மறக்காது. அப்ப யானை என்பது என்னன்னா ஞாபக சக்தி. இப்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, லேர்னிங்ல சொல்லுவோம் மெமரி, நாலேஜ் அண்ட் இன்டெலிஜென்ஸ். மெமரினா என்ன? முதல்ல நம்ம கற்றுக்கொள்ள விஷயங்களை நம்ம மனசுக்குள்ள பிரெயினுக்குள்ள ஏற்றி வச்சுக்கணும், ஞாபக சக்தி. அப்ப சுவாமி என்னுடைய ஆச்சாரியர் திருக்கோஷ்டி சுவாமிகிட்ட ஏதாவது திவ்யதேசம் போறோம்னு சொல்லி பாருங்களேன், அங்க போய் ரமேஷ் பட்டரை பாருங்கன்னு சொல்லி நம்பர் கடற்கடன்னு சொல்லுவார். நம்ம போன் எடுத்து எழுதுறதுக்கு முன்னாடி அவர் சொல்ற நம்பர் புரிஞ்சு போயிடும், அந்த அளவுக்கு வேகமா சொல்லுவார். அப்ப மெமரி, யானைன்றது மெமரியினுடைய ஒரு குறியீடு. அப்ப யானை மேல யாரை ஏற்றினா? வேத ஸ்வரூபியான பெரியாழ்வார் கருடர். இப்ப நான் சொன்ன அந்த லேர்னிங்ல 2 பாருங்க, யானை, மெமரி, நாலேஜ். நாலேஜ்ன்றது என்னது? வேதம். இப்ப வேதம் தான் என்ன பண்ணுது? பரமாத்மாவை காட்டி கொடுக்கிறது. அப்ப அந்த வேத ஸ்வரூபமான கருடாழ்வார், அந்த கருடாழ்வாருடைய மறுபிறவியான விஷ்ணு சித்தராகிய பெரியாழ்வார். அப்ப மெமரின்ற அந்த யானை மேலே அந்த விஷ்ணு சித்தராகிய பெருமாள், நாலேஜ் என்று சொல்லக்கூடிய விஸ்டம்னு சொல்லக்கூடிய ஞான ரூபமாகிய பெரியாழ்வாரை ஏற்றினார். அப்ப இந்த ரெண்டும் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா என்ன வந்தது? அங்க பெருமாள் வந்தார். எழுத்தாப்புல பெருமாள் வந்தார். என்ன பண்ணிருக்கணும் சுவாமி? அடியேன் ஒரு இடத்துல வேலை பார்க்கறேன்னு வச்சுக்கோம். இங்க எல்லாரும் யாராவது ஒரு இடத்துல வேலை பார்க்கணும். நம்ம முதலாளி வர்றார், அவர்கிட்ட மாச சம்பளம் வாங்குற நம்ம ஒரு தொழிலாளி. நம்ம முதலாளி வர்றார், அவர் பென்ஸ் கார்ல வர்றார், வந்து இறங்கினார். ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம பார்க்கிறோம். அதாவது இல்லைன்னா முதலாளியே பார்க்காத இடத்துல வேலை பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. டாடா கன்சல்ட் தான் வேலை பார்த்தோம்னா முதலாளியை பார்க்கவே முடியாது. அந்த அபானி அந்தானி இவங்களெல்லாம் பார்க்கவே முடியாது. அவங்க கம்பெனியில் நம்ம வேலை பார்க்குறோம், மாசம் மாசம் சம்பளம் வரும். இப்ப அம்பானி நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வர்றார், வந்து ஒரு BMW கார்ல இறங்குறார். நம்ம அவர் ரிசீவ் பண்றதுக்காக போறோம். அம்பானி வந்துட்டார், ரொம்ப சந்தோஷம். அவர் எப்படி கூப்பிடுவோம்? சுவாமி அவசியம் வரணும், உள்ள வாங்க, என்ன வேணும், என்ன சௌகரியம் வேணும்னு கேட்போம் இல்லையா? இப்ப நம்ம அவர்கிட்ட போய் சுவாமி உங்க பிசினஸ் நல்லா போகுதா? இன்னும் நல்லா போகணும். இப்ப நீங்க இந்த வருஷம் 1000 கோடி தான் பண்ணிருக்கீங்க, அடுத்த வருஷம் 2000 கோடி பண்ணணும்னு நம்ம சொன்னா எவ்வளவு அற்புதமா இருக்கும். அப்ப பெருமாள் விஷ்ணு சித்தருடைய கருணைக்கு இறங்கி இங்க வர்ற விஷ்ணு சித்தர் என்ன சொல்றார்? பெருமாளுக்கு 12 பலம். இப்ப இது அபத்தம்னா அது அபத்தம் தானே? கரெக்ட் தானே? வந்திருக்கிறது பெருமாள், இங்க இருக்கிறது பெரியாழ்வார். இவர் வந்தது பெருமாள் நிமித்தமாக, பெருமாளே பரம்பொருள் நிர்ணய மருத்துவர் நிர்ணயத்துக்காக வந்திருக்கிறார். வந்தவர் ஞானத்தினாலே வேண்டிய வேதங்களோடு கிரியெடுத்தார். அங்கே ஞான வேலை இருக்கிறார், வந்திருக்கிறது பெருமாள். இவர் என்ன பண்ணணும்? அவரை பார்த்தோடனே ஸ்தோத்திரம் இல்லையா பண்ணணும்? இவர் அவருக்கு மங்களாசாசனம் பண்ணிக்கணும். என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருக்கு வந்தது பரிவு இல்ல, பெரும்பரிவு. அப்ப அந்த பெரும்பரிவு என்ன பண்ணும்னா,
புத்திய மழுங்கடிச்சு. இந்த ஞானம் இருக்கு இல்லையா, ஞானம்லாம் காணாம போயிடும். அப்ப அவருக்கு தெரிந்தது ஒன்னே ஒண்ணுதான், வந்திருக்கிறது பெருமாள், நேரா வந்துட்டார், இப்ப இவருக்கு கண்ணெச்சல் கொடுமோன்ற அந்த ஒரே ஒரு. அப்ப அந்த ஒரு க்ஷணத்தை என்ன ஆனதுன்னு கேட்டீங்கன்னா, ஞானமூர விலகி அவருக்கு பரிவு என்ற அன்பு பிறந்தது. அந்த அன்பு என்ன பண்ணினது, கருணைன்ற இடத்துக்கு அவர் கொண்டு போனது. பெரியாழ்வாருடைய பக்திக்கும் எல்லா மத்தாழ்வார்களுடைய பக்திக்கும் உள்ள ஒரே விசேஷம் என்னன்னு கேட்டா, பெரியாழ்வார் பெருமாளை பார்க்கல. பெரியாழ்வார் என்ன பண்ணினா, பெருமாளை தன் வயிற்றுல பிறந்த குழந்தையா பார்த்தார். அப்ப அந்த பெருமாள் கருட மேல வந்த உடனே அவர் பெருமாள் சங்கு சக்கரம் வச்சிருக்கார், கதை வச்சிருக்கிறார், கருடன் மேல வந்திருக்கிறார், ஸ்ரீதேவி பூமி தேவி தாயார் சமேதரா வந்திருக்கார், எல்லாம் மறந்து போயிடும். இவருக்கு என்ன தோணுது, எழுத்தாப்புல வந்திருக்கிறது நம்ம குழந்தை, அந்த குழந்தை அங்க நிக்கிறே, இவ்வளவு அழகா இருக்கே, இந்த குழந்தை மேல கண்ணெச்சல் பட்டுடுமோ, அந்த பரிவு வந்ததுனாலதான் விஷ்ணு சித்தராக இருந்து பட்டவீரான சுவாமி பெரியாழ்வாரான. அப்ப பெரியாழ்வார் ஆவதற்கு என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா, ஞானம்ன்ற இடத்துல இருந்து பக்தின்ற இடத்துக்கு அவர் வாழ்றார். பக்தின்றதுலயும் வாத்சல்ய பக்தி, தன்னுடைய குழந்தையாவே நினைச்சார் இல்லையா, அந்த பரிவு பெருமாள் இந்த பெரியாழ்வாராக மாற்றினது. அப்ப அந்த பரிவு எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் சிலர் கேட்கலாம், இப்ப ஞானமே வேண்டாமா சுவாமி, ஞானத்தை விட்டுலாமா, படிக்க வேண்டாமா, பிரபந்தங்கள் சேவிக்க வேண்டாமா, நேர பரிவுக்கு போயிடலாமா அப்படின்னா, பரிவு எப்படி பறக்கும்னா ஞானத்தின் மூலமா தான் பரிவு பறக்கும். ஞானம்ன்ற செடி வளர்ந்து அதுல ஒரு பூ பூத்து அதுல ஒரு காய் காய்ச்சு அந்த காய் பழுத்து அந்த பழம் தான் பக்தி. பக்தி இது ஞான விசேஷமான ஞானம் பக்தி. அப்ப அந்த பக்தின்ற அன்பு வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா, ஞானம் விடுத்து போகாது, தேவையில்லாத ஞானம், கேவல ஞானம்னு சொல்றோம் இல்லையா. பெருமாளை பத்தி படிச்ச உடனே ரெண்டு வந்துடும் நம்மளுக்கு. இப்ப வைணவர்களுக்கு எல்லாம் பாருங்க, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இப்ப வேற ஒரு நம்ம மார்க்கத்தை இந்து மதத்தை வேற வேற சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு, அங்கெல்லாம் போனவங்க என்ன பண்றாங்க, சித்து விளையாட்டு பலவிதமான விஷயங்கள் இருக்கு. வைணவர்களுக்கு இதெல்லாம் வர்றதில்லை. ஏன் நம்ம ஜாதகத்தை பெருசா நம்புறது இல்லை, நட்சத்திரத்தை ஏன் நம்புறது இல்லை, நம்ம ஏன் அடியேன்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த கல்விக்கே உண்டான ஒரு பை ப்ராடக்ட். இப்ப வைத்தியர்கிட்ட போறோம், நோய்க்காக போறோம், வைத்தியர் மாத்திரை தர வந்துட்டு என்ன சொல்றாரு, இந்த நேரம் இதை விளக்குங்க, இதுக்கு சைடு எஃபெக்ட்னு ஒண்ணு சொல்லுவார் இல்லையா, சைடு எஃபெக்ட்னு ஒண்ணு வந்துருது. அதே மாதிரிதான் கல்விக்கும் உண்டான சைடு எஃபெக்ட் செருக்கு, ஈகோ வந்துடும். 4 வார்த்தை படிச்ச உடனே என்ன ஆகும், ஈகோ வந்துடும். அப்ப ஈகோ வந்துட்டா பெருமாளுடைய அது என்ன பண்ணும்னா, ஞானத்திலிருந்து நம்மள பக்திக்கு பெருமாளுடைய அன்பு நோக்கி போகக்கூடாது. அப்ப நம்மளுக்கு என்ன வேணும்னா, நான் அடிமை. இந்த ஞானம் எனக்கு எப்படி வந்தது, ஆச்சாரியத்திலிருந்து வந்தது, அவருடைய கிருபையினால நம்மளுக்கு கிடைச்சது. என்னுடைய கிருபை என்னுடைய இதனால எனக்கு வரல, என்னுடைய பாண்டித்துவத்தினால வரலன்ற புத்திதான் முதல் ஞானம். அப்ப நம்மளுடைய ஈகோன்னு சொல்லக்கூடிய தான் என்ற அகங்காரத்தை விடுக்கக்கூடிய அந்த பயிற்சி, அதற்கான ஞானம் தான் ஒரு பாகவதற்கு வர வேண்டிய முதல் ஞானம். அப்ப அந்த ஞானம் வந்ததுன்னா என்னன்னா, ஆச்சாரியருடன் நின்று நம்மளால பேச முடியாது. பெருமாளிடத்தை போனா அந்த ஞானம்ன்றது என்ன இருக்கணும்னா, இன்னைக்கு 2 திவ்ய பிரபந்தம் படிச்சோம்னா, நேற்று பார்த்த அழகரை இன்னைக்கு போய் அழகரை சேவிக்கிறப்ப கண்ணுல 2 துளியாவது கண்ணீர் வரணும். அது வராத ஞானம் என்ன ஞானம்? இப்ப சுவாமி சொன்னாரே, நிறைய பேர் தப்பு தப்பா பேசுறாங்க. இதெல்லாம் என்ன ஞானம் கேட்டீங்கன்னா, சயின்ஸை பாக்குறாங்க. சயின்ஸ்ல 2000 வருஷத்துக்கு வரைக்கும் தான் ஏடி இருக்கு. அப்ப நம்ம 1,00,000 வருஷம்னு சொன்னா, இந்த சயின்ஸ் இந்த படிச்சவன்னா, இந்த பேண்ட் சட்டை போட்டவன்னா நம்ம அசிங்கமா பார்ப்போன்றதுக்காக சம்பிரதாயத்தை திருத்துறதுக்கான ஒரு பழக்கம். இது எங்க இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, படித்ததுனால வரக்கூடிய செருக்கு. அப்ப அந்த செருக்கு வராம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, முதல்ல ஆச்சாரிய பக்தி. அந்த ஆச்சாரிய பக்தி வந்ததுக்கு அப்புறம் பெருமாளிடத்தே நம்மளுக்கு இருக்கக்கூடிய பரிவு, இதை முதல்ல சுட்டி காட்டியவர் பெரியாழ்வார். அப்ப இது பெரியாழ்வார் மட்டும் தான் சுட்டி காட்டினாரா, நம்மளுக்கு முதல்ல நம்ம சம்பிரதாயத்தை, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை, இந்த பெருமாளிடத்தை இந்த பரிவோட இருக்குன்னு சுட்டி காட்டியது பெருமாள், இந்த ஆழ்வார் பெரியாழ்வார். இதற்கு முன்னாடியும் இதற்கான உதாரணங்கள் உண்டு. கிருஷ்ண பரமாத்மா இருந்தார், விதுரனுடைய வீட்டுக்கு போனார் இல்லையா, விதுரனுக்கு அதே அன்புதான். கிருஷ்ணன் மேல என்ன பண்ணினார், வாழைப்பழத்தை பூரா உரிச்சு கீழே போட்டுட்டு தோலை பூரா என்ன பண்ணினார், கிருஷ்ண பரமாத்மாவை கொடுத்தார். கிருஷ்ணன் வாங்கி தோலையா சாப்பிட்டார். ஹனுமான் ராமபிரானை பார்த்தார் இல்லையா, கற்பார் ராமனை அன்றி மற்றொன்று கற்பரோன்ற ராமனை பார்த்தார். ஹனுமான் யாரு, வேத ஸ்வரூபி. அப்ப
லக்ஷ்மணனுக்கு வந்திருக்க ராமனோட சேரலாமா வேண்டாமான்ற சந்தேகம் வந்தப்ப யார் அனுப்பிச்சார்? ஹனுமான் அனுப்பிச்சார். இந்த ஹனுமான் என்ன பண்ணினார்? ஒரு சன்னியாசி ரூபம் எடுத்து இந்த ராமனை ஆராயறதுக்காக வந்தார். ராமனை பார்த்த உடனே என்ன பண்ணினார் தெரியுமா? முதல்ல என்ன கேட்டுக்கணும்? யாரு, உங்க ஊர் என்னன்னு கேட்டுக்கணுமா இல்லையா? இந்த ஹனுமான் என்ன பண்ணினார்? ராமனை பார்த்த உடனே பொங்கும் பரிவு, பெரியாழ்வார் சொன்னார் பாத்தீங்களா, அதாவது அர்த்தமே இல்லாம அந்த பரிவினால எல்லாத்தையும் மறக்கிற அந்த சுபாவம். ஹனுமான் சொன்னாரா, ராமா இப்படி திரண்ட தோழரை வச்சிருக்கிறீங்க, இந்த கவசத்தை போட்டு மறைச்சு வச்சுக்க வேண்டாமா? இப்படியா திறந்த வெளியா வருவனியே, கொஞ்சமாவது மறைக்க வேண்டாமா? கண்ணெச்சில் படுவேன்னு சொல்லி இந்த ஹனுமானும் அதே மாதிரி ராமனை பார்த்து சொன்னார். அந்த மாதிரி சம்பிரதாயத்துக்கு எத்தனையோ உதாரணங்கள். அந்த மாதிரி பரிவை நம்மளுக்கு சுட்டி காட்டியவர் நம்மளுடைய பெரியாழ்வார். அப்ப நம்மளும் என்ன பண்ணணும்? இதுல இருந்து நம்மளுடைய டேக்அவே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னோம்னா, ஒன்னே ஒண்ணுதான், நம்ம வீட்டுல இருக்கிற பெருமாள் வேற யாரும் கிடையாது, நம்மளுடைய குழந்தை. நீங்க அவசரமா ஆபீஸ் போனோம், 2 வயசுல நமக்கு ஒரு குழந்தை இருக்கு, தாய் இன்னைக்கு குழந்தை சாப்பிடல சொல்லிட்டு விட்டுட்டு ஆபீஸ்க்கு வச்சாச்சு போவான். ஆனா நம்ம என்ன திருவாரூர்ல எப்படி பண்றோம்? இன்னைக்கு 8:30 மணிக்கு ஆயிடுது அப்படின்னா என்ன பண்றோம்? பிரசாதத்தை மட்டும் வச்சுட்டு நீயே சாப்பிடுவோம். பண்றோமா இல்லையா? அப்ப ஒரு நிமிஷத்தை திருவாராதனை பண்றது தப்பு கிடையாது. ஒரு நிமிஷத்தை திருவாராதனை பண்ணினா, பெருமாளே என் குழந்தையே எனக்கு வேற வழி இல்லடா, நான் 8:30 மணிக்கு வைக்கணும்டா கைய அப்படின்னு சொல்லி ஒரு சொட்டு கண்ணீராவது சிந்த வேண்டாம். அன்பிற்கு உண்டு அடைக்கும் தான் ஆர்வலர் புண்கணியில் பூசல் தரும். இதை எத்தனைக்கெல்லாம் யூஸ் பண்றோம் இந்த திருக்குறளை. ஒரு சொந்தம் 2 சொந்தம் 20 வருஷம் கழிச்சு பார்த்தா கண்ணீர் விடுறோம் சொல்றோமே. ஒரு பெருமாளை சேவிக்கிறோம், 10 வருஷம் சேவிக்கிறோம், சேவிக்காத பெருமாளை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இந்த விட்டல பெருமாள், இந்த மாதிரி தூர தேசத்தில் இருக்கிற பெருமாள் கேட்டுக்கிட்டே இருக்கோம். சுவாமி சொன்னார் சாலகிராம பெருமாளை பத்தி பக்தியை எவ்வளவு சொன்னார். ஆனா இங்க இருந்து சாலகிராமம் கிளம்பி போறோம், கண்ணிட ஒரு சொட்டு ஜலமாவது வருதா? அது வந்தாதான் பரிவு. அப்ப அதை வர்றதுக்காக பெரியாழ்வாரை பின்பற்றி அந்த அன்பை வளர்த்துக்கணுன்றது பெரியாழ்வாரிலிருந்து முதல் டேக்கர். 2வது சுருக்கமா சொல்லணும்னா, பெரியாழ்வார் நமக்கு கற்றுக் கொடுத்த இன்னொரு பெரிய கைங்கரியம் புஷ்ப கைங்கரியம். இருந்தாரே பெருமாள் என்ன பண்ணினார்? நந்தவன கைங்கரியம் பண்ணினார். ஏன் நந்தவன கைங்கரியம்னா, அதுலயும் ஒரு குறியீடு இருக்கு. அதாவது பெருமாளுக்கு உகந்த பல விஷயங்கள்ல முக்கியமான விஷயம் மலர்கள். அப்ப பெருமாள் இந்த கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் எடுத்தாலே முதல்ல எங்க போனார்? மதுராவுக்கு வந்தோடனே மாலாக்காரர் வீட்டுக்கு போனார். அந்த மாலாக்காரர் வீட்டையும் எப்படி பெருமாள் புஷ்ப சாத்திப்பார்னா, மணமாளி வாசுதேவான் பாடுறோம் இல்லையா, அந்த மலர்கள் எப்படி இருக்கும்னா, ஒரு மலர் இருக்கக்கூடாது, பல மலர்கள் இருக்கணுமா. பலவிதமான மலர்கள், பலவிதமான மனம், பலவிதமான நிறம். இது என்ன குறியீடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மலர்கள் எல்லாம் எதை குறிக்குதுன்னா, ஜீவாத்மாக்களாகிய மனுஷர் நம்மளை குறிக்குது. அந்த மலர்கள் நம்ம எங்கேயாவது ஒரு மலரை எடுத்துட்டு போவோமா? பெருமாளுக்கு கொண்டு போனா ஒரு 10 மலர் 20 மலரை கட்டிதான் நம்ம மாலையாதான் தொடுத்து கொண்டு போறோம். அப்ப இந்த மலர்களிலே ஒரு விஷயம் இருக்கு. அது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்த வராக புராணத்துல வராக சுவாமி அவதாரம் எடுக்கிறார். வராக புராணத்துல சுவாமி வராக அவதாரம் எடுத்து பூமி தேவி தாயாரை காப்பாற்றினார். திருவேங்கட மாமலையில உட்கார்ந்து பிராட்டிய மடியில உட்கார்றார். பிராட்டிக்கு ஒரே துக்கம். இப்ப பிராட்டி கேட்கிறார், என்ன பெருமாள் கேட்கிறார், என்னப்பா உன்னை காப்பாத்தியாச்சா, எதற்கு இன்னும் துக்கம்? அப்ப பிராட்டி சொன்னார், இல்ல சுவாமி, என்ன காப்பாத்திட்டு என்னுடைய குழந்தைகள்லாம் இந்த பூமியில கஷ்டப்படுது, அதெல்லாம் யார் காப்பாத்துறப்ப பெருமாள் சொன்னார், 3 பண்ண சொல்லு உங்க குழந்தைகளை. என்ன பண்ண சொல்லு? மலர்களை கொண்டு என்னை அர்ச்சனை பண்ண சொல்லு. அடுத்தது நாமத்தை என்ன வாயால் பாட சொல்லு. 3வது மனசனால தியானிக்க சொல்லு. இந்த 3 யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 விதமான பக்தர்களுக்கு. 3 விதமான பக்தர்கள் இருக்கணும். இப்ப வந்திருக்கிறது அநேகமானவர்கள் எல்லாரும் ஐஸ்வர்யாபிகள், ஐஸ்வர்யத்தை வேண்டி வரக்கூடியவர்கள். அடிக்கடி 2 மணி ஆயிடுச்சு, ஒரு 5 நிமிஷத்தை முடிச்சிடுறேன். இந்த பிரசாதுக்கு நேரம் எடுத்து வரது ஐஸ்வர்யாப்திகள். 2வது யாரு? கைவல்யாப்திகள். 3வது பகவத் நாமாப்திகள். இப்ப இன்னைக்கு ஒரு நாள் உபன்யாசம், சுவாமி 1.5 மணி நேரம் ஏதோ மழை பெய்கிற மாதிரி கொட்டி தீத்தார். இப்ப இன்னைக்கு கேட்டுட்டோம், அடியாலும் கையில காலெல்லாம் பிடிச்சிருச்சு, அந்த காலை நீட்டினேன், இந்த காலை நீட்டினேன், இந்த கையை அந்த காலுக்கு மாத்தினேன், போட்டோவும் எடுத்தாச்சு, வீடியோவை கேட்டாச்சு. இப்ப சுவாமி இன்னைக்கு உபன்யாசம் பண்ணினார். இதுக்கு முன்னாடி போன வருஷம் ஆல்ரெடி 30 நாள் உபன்யாசம் பண்ணினார். 10 நாள் போனோம், 20 நாள் போனோம், 30 நாள் உபன்யாசம் பண்ணினார். தேவாமிர்தமா இருந்தது. சுவாமியை 365 நாள் உபன்யாசம் பண்ணினார். நானே சொல்றேன், சுவாமி கொஞ்சம் பிரேக் கொடுங்க சுவாமி, எங்களால முடியாது. ஆனா 325 நாள் மாலை கட்டுறதுக்கு ஆள் வருவாங்களா மாட்டாங்களா? அப்ப ஐஸ்வர்யாப்தி
சுவாமிகளுக்கு சிறந்த கைங்கரியம் எது அப்படின்னா மலர்களை கொண்டு, அதாவது கையினாலே செய்யக்கூடிய கைங்கரியம். நான் சொல்லல, அடியேன் சொல்லல, ஸ்ரீமத் நாராயண ஜீயர் சுவாமி, சின்னஜீயர் சுவாமி சொன்னது. அப்ப ஒரு பாகவதர் முதல் எப்படி வரணும்னா முதல்ல கையினாலே செய்யக்கூடிய கைங்கரியத்தை முதல்ல செய்யுங்கன்னு ஸ்ரீமத் நாராயண ஜீயர் சுவாமி யாருடைய சுரூபம் சொன்னார்? இந்த சாட்சாத் இந்த பூமி பிராட்டிக்கு சுவாமி வராக சுவாமி சொன்னதில்ல, தூமலர் தூவி தொழுது. அதைத்தான் ஆண்டாள் கோர்க்கிறார். தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி. அடுத்தது கைவல்யம். நம்ம எத்தனையோ கர்மா செஞ்சிருக்கிறோம், அதெல்லாம் தொலைவதற்காக கைவல்யம். அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம், ஆத்மா பலப்படுதல். அப்ப அந்த ஆத்மா எப்படி பலப்படும்? நாமங்களை சொல்ல வேண்டும், ஆழ்வார்களுடைய பாசுரத்தை சொல்ல வேண்டும், அதைத்தான் வாயினால் பாடி. அப்ப மூன்றாவது, இப்ப ரெண்டையும் பண்ணினா என்ன ஆகும்? பகவான் நம்மளுக்கு வசப்படுவார். அப்ப பகவத் தாபார்த்தி ஆயிடும். இப்ப பகவத் தாபார்த்தி ஆனாதான் தியானம் பண்ண முடியும். ஏன்னா இப்ப இருக்கிற அநேகருக்கு என்ன பிரச்சனை? பாசுரம் எல்லாம் சேவிக்கணும், காலையில திறந்த ஓங்கி உலகளந்த உத்தமன் வேறுபாடி, எல்லாம் மெக்கானிக்கலா இருக்கு. இப்ப ஓங்கி உலகளந்த உத்தமன் வேறுபாடின்னு சொல்றப்ப அந்த ஓங்கி உலகளந்த அந்த உத்தமனை எப்படி அவதாரம் பண்ணினார், அவர் எப்படி வாமனாக வந்தார், அவர் எப்படி 3 அடி மண்ணு கேட்டார், எப்படி உயர்ந்ததாகிய அந்த திருவிக்கிரம அவதாரம் எடுத்தார், அப்ப எப்படி பெருமாளுக்கு அபிஷேகம் நடந்தது, அது மூலமா எப்படி சிலம்பாரம் வந்து, இதெல்லாம் யோசிக்கணும்ல. எங்கேயாவது நம்மளால பண்ண முடியுதா? அப்ப வாயில நம்ம பாடுறவே முடிய மனசினால சிந்திக்க முடியல. அப்ப இந்த கைங்கரியம் நான் பெரியாழ்வாரிடத்திலிருந்து எடுக்கிற டேக் அவே என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய சிந்தனை என்னன்னா, புஷ்ப கைங்கரியன்றது மிக உயர்ந்த கைங்கரியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, புஷ்பத்தை மட்டும்தான் 2 இருக்கு. ஒண்ணு நிறம் இருக்கு, வண்ணம் இருக்கு. மணிவண்ணன் சொன்னார் இந்த மங்களாசாசனம். பல்லாண்டு யாருக்கு பண்ணினார்? மண்ணாண்ட திந்தோள் மணிவண்ணன் சொன்னார். வண்ணன் என்னன்னா வண்ணம் எண்ணம். ஒரு எண்ணம்ன்றது மனசுல எப்படி உண்டாகுதுன்னா, இதை மெட்டாபிசிக்ஸ்னு சொல்லுவோம். ஒரு எண்ணம்ன்றது எப்படி மனசுல உண்டாகுதுன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஆயிரக்கணக்கான என்சைம்ஸ் இருக்கு, 1000 கூட கிடையாது, கோடிக்கணக்கான என்சைம்ஸ் இருக்கு. அந்த என்சைம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தரை பார்த்த உடனே நமக்கு சந்தோஷம் வருது, ஒருத்தரை பார்த்த உடனே வெறுப்பு வருது. அது எப்படி வருதுன்னா, அவரை பார்த்த உடனே ஒரு நல்ல ஒரு இது நடந்திருந்ததுன்னா அந்த என்சைம் மூளையில சுரக்கும், பிட்யூட்டரி கிளாண்ட் மூளையில சுரக்கும். அந்த என்சைம் சுரந்ததுன்னா அடுத்தவரை பார்க்கறப்பெல்லாம் அந்த என்சைம் சுரந்துகிட்டே இருக்கும். அப்ப அது எப்படி சுரக்கும் அப்படின்னா, ஃபீலிங்ஸ்ன்றது வண்ணம்னு சொல்லப்படுது. அப்ப மணிவண்ணன் அப்படின்னா அந்த அற்புதமான எண்ணங்களை உண்டாக்கக்கூடிய அந்த பெருமாள், அவன் மணிவண்ணன். அந்த மணிவண்ணனுக்கு இவர் மங்களாசாசனம் பண்ணிட்டார். அப்ப மலர்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, எண்ணமும் இருக்கு, வண்ணமும் இருக்கு. எப்படின்னா, எண்ணத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி வண்ணத்துக்கு இருக்கு. இது எப்படி சொல்றாங்க மெட்டாபிசிக்ஸ்ல? இப்ப வெள்ளை கலர் சட்டை போட்டோம்னா மீனிங் நல்லா போகும் சொல்லுவோம், கருப்பு கலர் சட்டை போடாத நெகட்டிவ்னு சொல்றோம். இதெல்லாம் மெட்டாபிசிக்ஸ்ல ஒவ்வொரு வைப்ரேஷன்ஸ் நம்ம பாடியில கிரியேட் பண்ணுது. இப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்ப நம்மளுடைய உடம்புல எத்தனையோ விஷயங்கள் பண்றோம். தியானம் பண்றப்ப மட்டும் ஏன் கண்ணை மூடிக்கோன்னு சொல்றோம்? ஏன்னா நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய எனர்ஜில 80% கண்ணு வழியா தான் எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகுது. அப்ப கண்ணை மூடிட்டோம்னா அந்த எனர்ஜி சோர்ஸ் கட். அப்ப இந்த எனர்ஜி சோர்ஸை கொண்டு போய் மலர்கள் மேல, அந்த மலர்களை பார்க்கும்போது உள்ள மெட்டாபிசிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அப்ப மெட்டாபிசிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறப்ப என்ன ஆகும்னா, கான்சென்ட்ரேஷன், கவனம் அங்கங்க சதறாது. இப்ப பெருமாளுக்கு பூ தொடுக்கிறப்ப நிறைய மலர்களை தூக்கி அந்த தூவி அந்த மலர்களை தேர்ந்தெடுத்து அதை கட்டுறப்ப கான்சென்ட்ரேஷன் பவர் இம்ப்ரூவ் ஆகும். அப்ப அந்த கான்சென்ட்ரேஷனோட சேர்த்து என்ன பண்ணணும்? அடுத்த கைங்கரியம் அவனுடைய நாமங்களை சொல்லிக்கிட்டே பூ தொடுக்கணும். அப்ப நாமங்களை சொல்லிக்கிட்டே பூ தொடுக்கிறப்ப 2 பண்ணினா போதும். கையினாலே மலர்களை தொடுக்க வேண்டும், வாயினாலே அவன் நாமங்களை சொல்ல வேண்டும். 3வது ஆகிய தியானம் தன்னாலே வசப்படும். அதைத்தான் பெரியாழ்வார் காண்கிறார், அதைத்தான் ஆண்டாள் சொல்றார். தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும். இப்ப இருக்கிற பிழை மட்டும் இல்ல, போய பிழையும் புகுதருவான் நின்றனமும். இப்ப நீ செஞ்சுட்டு இருக்கிய, அதாவது பிறவி எதற்கு எடுத்தோம்? கறவைகள் பின் சென்றும் தர்மம் செய்வதற்காக. பாவத்தெல்லாம் போக்கிறேன் கண்ணா, ஒரே ஒரு பிறவி கொடுக்கணும்னா வைகுந்தத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லி அவன் ஒரே ஒரு பிறவி வாங்கிட்டு வந்தவன் இங்க வந்த இடத்த 90 பாவத்தை குறைக்கிறதுக்கா 900 பாவத்தை பண்ணி வச்சிருக்கிறோம். நின்றனமும் தீயினில் பூசாவும் செப்பேலோர் என்பாவாயின்னு ஆண்டாளுடைய பாசுரம். அப்பேற்பட்ட பாசுரம் எதை நம்மளுக்கு கைங்கரியத்தை பண்ண சொல்லுதுன்னா, 3 கைங்கரியம்: புஷ்ப கைங்கரியம், நாம கைங்கரியம், தியான கைங்கரியம். அப்ப புஷ்ப கைங்கரியத்தை ஆரம்பித்தோமே ஆனால் நாம கைங்கரியம் புலப்படும்.
நாமத்தையும் புஷ்பத்தையும் சேர்த்து பண்ணினோமானால் நம்மளுக்கு என்ன தியானமும் சேர்ந்து புலப்படும். அப்படி 3 கைகளையும் செய்தால் கண்ணன் நமக்கு வசப்படுவான்னு சொல்லி இந்த பெரிய சபையில அடியேனுக்கும் ஓரத்தை பேச கொடுத்த ஆச்சாரியனுடைய திருமணியில பல்லாண்டு பாடி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஆழ்வார்கள் வாழி அருள் செய்வாய். விஞ்ஞானமும் மெஞ்ஞானம் தான். மெஞ்ஞானத்திற்கு வழி விஞ்ஞானத்தினாலே கண்டால்தான் புரியும் என்ற இந்த லௌகிக வாழ்க்கைக்கு எப்படி எம்பெருமானை பற்ற வேண்டும், அதற்கு ஒரே வழி வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் என்றனவும் தீயிலே தூசாகும் என்று அருள் செய்த அந்த பாத்திரத்தினுடைய அற்புதமான விளக்கத்தை நம்முடைய தீபப்பிரகாச சுவாமிகள் சாதித்தார்கள். இவருக்கு நான் நன்றி சொல்றதில்லை. ஏன்னு கேட்டால் இவங்க அப்பாவுக்கு தான் சொல்கிறோம். இவளை பெற்ற வயிறுடையாள் என்ன நோன்பு நோட்டார்களோ என்று சொல்லி கண்ணனை விட்டுட்டு அவங்க அம்மாவுக்கு சொன்னாங்க. சாமி கொஞ்சம் வாங்க. அவருடைய தகப்பனார் லௌகிகத்தில் எப்படி எப்படியோ நிறைய வேலைகளை பார்த்தாலும் அந்த ட்ரைனிங் எதுக்குன்னு சொன்னால் வைதிக கைங்கரியங்களை செய்யறதுக்கு தான், பொருளை சம்பாதிக்கிறது. அப்பேற்பட்ட சுவாமிகள் கோஷ்டியில் நமக்கு ஒரு பெரிய கைங்கரியத்தை, அதாவது தீபக் சொன்னார் புஷ்ப கைங்கரியம் ரொம்ப சுலபமானது. சுலபமே இல்லை, கஷ்டமானது. என்ன கேட்டால் ஓடப்பட்டி கோஷ்டிக்கு தெரியும். ஒவ்வொரு ஊராக போய் அந்த நந்தவனத்தை சுத்தம் பண்ணுறதுலையே தெரியும். அது மட்டும் போதுமானா அந்த கைங்கரியம் பண்ணுறவங்களுக்கு பசிக்கு ஏதாவது கொடுக்கணும். அந்த அதாவது காசின் வாய் கரம் வைக்கலும் கரவாதும் மாற்றிலி சோறிட்டு தேசவார்த்தை படைக்கும் வன்மையினார்கள் வாழ்த்திருக்கோட்டியும் அந்த எவ்வளவு பொருட்செலவு இருந்தாலும் பிரசாதம் மாத்திரம்னா கைங்கரியம் நடக்காது. சாமிகள் அவங்க அப்பா புள்ள வந்து புஷ்ப கைங்கரியத்துக்கு சொன்னார், இது அடியார்களுக்கு ஒரு ராமானுஜ கூட வேணும். இதை வந்து முழுமையாக அவர் சொல்லிட்டு போயிட்டார். அகப்பட்டவன் ஞானவன் அலையிறது சாமி அவருக்கு பல்லாண்டு பாடி ஓராண்டுக்குள்ள அந்த ராமானுஜ குடம் அற்புதமான ராமானுஜ குடமாக அமைந்து நாங்கெல்லாம் அவங்க என்னமோ ராமானுஜ குடம் சொல்றாங்க, அடியன் முதியோர்கள் தான் நினைக்கிறது. ஏன்னா முதியோர்கள் தான் ராமானுஜ குடத்துக்கு வர மாதிரி காலம் ஆயிடுச்சு. சுவாமிகளுக்கு அந்த திடமுண்ட ஞானத்தோடு அந்த கைவியத்தை செய்யும்படி சுவாமி திருப்பூர் மாதவ சுவாமிகளை மங்களாசாசனம் செய்யப்படுகிறது. அல்லி கமல கண்ணனை அந்த குருகோ கடலோகம் சொல்லப்பட்ட 1000 மிகவும் 10 வல்லார்கள் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட வெண்டேர் மக்களே.